தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகர். இன்னைக்கு அதிகாலையிலேயே அவருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் சோகம், தமிழ் சினிமாவ ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு. அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லாரும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவுல கொலை நட்சத்திரமா அறிமுகமாகி, அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தனது நடிப்பு திறமையால தமிழ் சினிமால ஒரு ஹீரோவா உயர்ந்து, இன்னைக்கு தமிழ் சினிமால மொத்தமா ஒரு 300 படங்களுக்கு மேல் நடிச்சவரு, நம்ப நடிகர் விஜயகுமார் அவர்கள். இவரு ஆரம்பத்துல கந்தன் கருணை படத்துல ஒரு சின்ன குட்டி முருகனா நடிச்சிருப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருப்பாரு. அதனாலேயே அவருக்கு அந்த நேரத்துல நெறைய குழந்தை நட்சத்திரமா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதிலும் குறிப்பா சாமி படங்கள்ல அந்த முருகன் கதாபாத்திரம் விஜயகுமாருக்கு தான். அப்படியே விஜயகுமார் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஹீரோவாவும் மாறுனாரு. ஹீரோவாவும் படங்கள் நடிச்சாரு. இவருடைய படங்கள் ஒண்ணும் பெருசா அதிரடியா இருக்காது. ஆனா இவருடைய நடிப்பு நம்மள கண் கலங்க வச்சுரும். இவரு சிவாஜி கணேசன் மாரி தான் பயங்கரமான ஒரு நடிப்பு திறமை கொண்ட ஒரு நடிகர். அப்படி போக போக இவருக்கு பெருசா ஹீரோ வாய்ப்பு கிடைக்கல. ஆனா கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் ஒரு ஹீரோவா எடுத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி நடிக்க ஆரம்பிச்ச விஜயகுமார் அடுத்தடுத்த தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள்ல பயங்கர ஒரு கதாபாத்திரங்கள எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி விஜயகுமார் ஹீரோவா இல்லாம, வில்லனா இல்லாம, அப்பா, தாத்தா, மாமான்னு எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும், அந்த கதாபாத்திரத்தோட ரசிகர்கள் மத்தியில ஒன்றி இணைஞ்சிருவாரு விஜயகுமார். அப்படி விஜயகுமார் நடித்த நெறைய கதாபாத்திரம் மக்களால இன்றளவும் கூட மறக்க முடியாத கதாபாத்திரங்களா மாறியிருக்கு. அப்படி விஜயகுமார் தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி பிற மொழியிலயும் தனது கால் தடத்த பதிச்சிருக்காரு. அங்கவும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சில படங்கள்ல வில்லன் கதாபாத்திரமும் நடிச்சிருக்காரு. இவரு நடிகை மஞ்சுளாவ காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு 2 திருமணம். இவருடைய மகன் தான் நம்ப அருண் விஜய். அவரும் கூட தமிழ் சினிமால இப்போ பயங்கர ஒரு ஹீரோவா இருக்காரு. அதுலயும் முக்கியமா அவர் சொல்லணும் அப்டின்னா, அவரும் விஜயகுமார் மாரி தனக்குன்னு ஒரு தனி பாதையில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நடிச்ச படங்கள் ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா, இவருக்கான ரசிகர் பட்டாளம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு அருண் விஜயும் நடிகராவும், வில்லனாவும் அவரு தனக்குன்னு ஒரு தனி பாதையில கலக்கிக்கிட்டு இருக்காரு. இப்படி தனது மகனையும் கூட சினிமால இப்போ அருண் விஜய் களம் இறக்கி விட்டுட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சினிமாவுல ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு விஷயங்கள பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் விஜயகுமாருக்கு வயது இப்போ 70 தாண்டிடுச்சு. அவரும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம, இன்னமும் நெறைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சுட்டு தான் இருக்காரு. அப்படியாப்பட்ட விஜயகுமார் இப்போ ரீசென்ட்டா ஒரு முக்கியமான படத்துல, முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. வலியில அப்படியே சுருண்டு அங்கவே விழுந்திருக்காரு. அத பார்த்து பதறிப்போன படக்குழுவினர் அவர உடனடியாக மீட்டெடுத்து கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிக்கப்பட்ட விஜயகுமாருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிச்சுமே சிகிச்சை பலனின்றி விஜயகுமாருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.